ஓம் சக்தி நாகசக்தி. ஓம் நமோ நாகம்மாள் துணை. ஸ்ரீ நாகம்மாள் மந்திரம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாகம்மாள் நமோஸ்துதே. ஓம் சக்தி நாகசக்தி. அன்பர்களுக்கு வணக்கம். வாழும் தெய்வம், கலியுக அவதாரம், சித்தர்களின் அம்சம், அன்னை சுயம்பு நாகம்மாளின் சுரூபம், திருவண்ணாமலையின் வடக்கு கோபுரம் எழுப்பிய அம்மணி அம்மனின் மறு அவதாரம். இப்படி பன்முகங்களுக்கு சிறப்பு பெற்ற அன்னை எல்லோராலும் அம்மா என்று அழைக்கப்படும் ஸ்ரீ நாகசந்திராம்மாள் அவர்களை பற்றி சிறு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. திருவாகி, திருவே கருவிலே உருவாகி அருவே உருவாகி இரண்டும் அரு உருவாகி வந்த சிவக்கொழுந்து அன்னை ஆதிபராசக்தியின் பரிபூரண அருள் பெற்று இப்பூமண்ணிலே அம்மா அவர்கள் 1982 ஆண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி திரு முத்தையா ராஜேஸ்வரி அம்மாவிற்கும் தெய்வ குழந்தையாய் அவதரித்தார்கள். இந்த குழந்தையானது அவதரித்ததிலிருந்தே தெய்வீக பல அம்சங்களுடன் ஒரு புனிதமான அருள் பெற்ற குழந்தையாகவே எல்லோரின் பார்வைக்கும் தெளிவுபட காட்சியளித்திருக்கிறார் அம்மா அவர்கள். நாம் பார்க்கும் எந்த குழந்தைக்கும் தாய் நிலாச்சோறு அளிப்பதை பார்த்திருப்போம். ஆனால் அம்மா அவர்கள் விளக்கின் ஒளியேற்றி அந்த ஒளியை கண்டால்தான் உணவருந்துவார்களாம். அம்மா அவர்கள் நாள்தோறும் கோவில்களுக்கு செல்வது, பிரார்த்தனையில் கலந்து கொள்வது, வேப்ப மரத்தடியில் தியானம் செய்வது, சிவனுக்கு பூக்களால் அர்ச்சனை செய்வது என்று சிறு வயதிலேயே பல தெய்வீக ஆற்றல்களையும் அருளையும் பெற்றிருக்கிறார்கள். ஒரு நாள் அன்னை சித்தர் நாகசந்திராம்மா அவர்கள் விளக்கின் ஒளியில் தியானம் செய்து கொண்டு இருந்திருக்கிறார். அதனை பார்த்து அம்மாவின் தாயார் அவர்கள் மற்ற குழந்தையைப் போல் நம் குழந்தை இல்லாமல் வேறுபட்டு இருப்பதை நினைத்து வேதனையுடன் அம்மா தியானிப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது மிகப்பெரிய ஆச்சரியம். எரிந்து கொண்டிருந்த விளக்கிலிருந்து ஒரு பிரகாசமான சக்தி ஒளி அம்மா நாகசந்திராம்மாவின் உடலுக்குள் புகுந்துள்ளது. அடுத்த கணமே அம்மா அவர்கள் 5 தலை கொண்டு ஆதிபராசக்தி உருவமாய் தனது தாயின் கண்களுக்கு காட்சி கொடுத்துள்ளார்கள். ஒரு முறை அம்மா நாகசந்திராம்மாள் வீட்டின் அருகில் குடியிருக்கும் பெண் திருமணமாகி பல வருடங்கள் ஆகிறது, குழந்தை இல்லை என கூறி கண்ணீர் வடித்துள்ளார். அம்மா அவர்கள் அந்த சிறு வயதிலேயே உனக்கு குழந்தை பாக்கியம் உள்ளது என்றும் அதுவும் ஆண் குழந்தை என்றும் வயிற்றில் ஜனனமாவதற்கு முன்பே கூறி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார்கள். அன்னை அவர்கள் சொன்னது போல ஆண் குழந்தை ஆரோக்கியத்துடன் பிறந்தது அந்த தாய்க்கு. அம்மா அவர்கள் பள்ளியில் பயிலும் போது உடன் பயிலும் மாணவி தன் தாயாருக்கு உடல்நிலை மிக மோசமாகி மருத்துவமனையில் உள்ளதாக கூறி அழுதிருக்கிறார். உடனே அம்மா அவர்கள் உன் தாயாரை பார்க்க என்னை அழைத்துச் செல் என்று கூறியிருக்கிறார்கள். அம்மாவின் முகத்தில் தெரிந்த அந்த சக்தியின் ஒளியை உணர முடியாத அந்த குழந்தை பித்து பிடித்ததைப் போல செய்வதறியாது தனது தாயாரை பார்க்க அன்னையை அழைத்துச் சென்றது. அம்மா அவர்கள் அந்த தாயாரின் வயிற்றில் கை வைத்து கண்மூடி தியானித்துவிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நன்றாக இருப்பாய் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த தாய் ஒரு வாரத்தில் பரிபூரணமாக குணம் பெற்று இன்றும் நலமுடன் இருக்கிறார்கள். அம்மாவின் புகைப்படத்தை பூஜை அறையில் வைத்து இன்றும் வணங்கி வருகிறார்கள். இப்படியாக அன்னை நாகம்மாளின் அருள் பெற்று மக்களுக்கு உயிர்ப்பாக காட்சியளித்தார் அம்மா நாகசந்திராம்மாள் அவர்கள். ஒரு நாள் அம்மாவிடம் ஆதிபராசக்தி கூறியதாவது,
நான் ஒரு நிலத்தில் பல நூற்றாண்டுகளாக மண்ணில் நாக வடிவில் புதையுண்டு இருக்கிறேன் என்றும் உன் அவதார காலம் வந்துவிட்டது என்றும் நீ என்னை அங்கே பிரதிஷ்டை செய்து பூஜை செய்யுமாறும் நிலத்தின் உரிமையாளரிடம் நடந்ததை கூறு என்றும் ஏற்கனவே பலமுறை நான் அவர்களுக்கு அசிரீரியாக காட்சி கொடுத்துள்ளேன் என்றும் நீ அவ்விடம் செல், மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றும் பிரதிஷ்டை செய்த நாளில் இருந்து நான் உன் வடிவில் மக்களுக்கு நல்வாக்கும் வரமும் அளிக்கப் போவதாகவும் அம்மா நாகசந்திராமாவிடம் ஆதிசக்தி கூறியிருக்கிறார்கள். அக்கணமே அம்மா நாகசந்திராமா அவர்கள் விவசாய நிலத்தின் உரிமையாளரிடம் அருளுடன் நேரடியாக நாகம்மாள் புதையுண்ட இடத்தில் வணங்கிவிட்டு, ஐயா, நான் தூரத்து ஊரில் இருந்து வருகிறேன். தங்களது நிலத்தில் என் தாய் ஆதிசக்தி நாகசக்தியாக உருமாறி மண்ணில் புதையுண்டு இருக்கிறாள். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் சோதித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார் நம் அம்மா நாகசந்திராமாள். அவர்கள் ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் அனுபவித்ததின் பயனாக, அம்மா, நீங்கள் கூறுவது உண்மை, இதற்கு முன் நிறைய உணர்ந்து உள்ளோம். அதற்கான காரணம் எங்களுக்கு முதலில் புரியவில்லை. இப்போதுதான் எங்களுக்கு உண்மை புரிந்தது. நாங்கள் இங்கே தாய் ஆதிபராசக்தியின் வடிவமான நாகத்தை நிறையவே அடித்து விட்டோம். அதன் பாவமே எங்களை ஆட்டி படைக்கிறது என்று கண்ணீருடன் கூறி, அம்மா, எங்கள் பாவத்தின் பலனாக நீங்கள் இந்த பூமியை நாகம்மாளுக்கு கோவில் கட்டுவதற்கு தானமாக ஏற்றுக்கொண்டு நாகம்மாளும் சித்தரின் அம்சம் நாகம்மாவின் அவதாரமான தாங்களும் எங்களை காக்க வேண்டும் என்று மண்டியிட்டு கண்ணீருடன் அம்மாவின் பாதம் சமர்ப்பணம் செய்தார் நிலத்தின் உரிமையாளர். அன்றில் இருந்து அம்மா நாகசந்திராமா அவர்கள் அன்னை நாகம்மாளை அந்த நிலத்தில் பிரதிஷ்டை செய்து சிறு கருவறையை ஏற்படுத்தி மக்களுக்கு நல்வாக்கு அளித்து வருகிறார்கள். மேலும் அம்மா அவர்கள் ரோட்டோரத்தில் இருக்கும் ஆதரவற்றோருக்கும் அடைக்கலம் கொடுத்து அனுதினமும் பல மக்களுக்கு அன்னதானமும் கொடுத்து வருகிறார். அன்பின் வடிவம், கருணையின் இருப்பிடம் நம் தாய் ஸ்ரீ நாகசந்திராமாள். அன்னை ஆதிபராசக்தி அம்மா ஸ்ரீ நாகசந்திராமாள் அவர்கள் உருவில் மக்களுக்கு தரிசனம் கொடுத்து தன்னை நாடி வரும் மக்களுக்கு குங்குமம், பழங்கள், பூ போன்ற பிரசாதங்கள் வழங்கி சூட்சும வடிவில் பல பிரச்சனைகளை தீர்த்து வருகிறார்கள். அன்னை சுயம்பு ஆதிபராசக்தி அன்னை துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று 3 சக்திகளையும் உள்ளடக்கி நாகம்மாளாக தமிழ்நாட்டில் நாகபுரம் ஸ்ரீ நாகம்மாள் பீடத்தில் சுயம்புவாக அவதரித்து மக்களுக்கு பல அற்புத ஆச்சரியங்களை அம்மா நாகசந்திராமாள் உருவில் நிகழ்த்தி வருகிறார்கள். அம்மா நாகசந்திராமா அவர்களுக்கு தெய்வீக அற்புதங்கள் மட்டுமே நோக்கம் அல்ல. அம்மா அவர்களின் பூஜைகள், சேவைகள், சொற்பொழிவு, யாகங்கள் இவையாவும் மக்களை தெய்வத்தின் வழி நடத்துவதற்கே ஆகும். மனித பிறவிகளை தெய்வீகத்தின் வழி நடத்துவதும் தெய்வீகத்தை உணர்த்துவதும் அம்மா அவர்களின் நோக்கம். அம்மா ஸ்ரீ நாகசந்திரம்மாவின் அருளாலும் ஆசையாலும் குழந்தை வரம், தீராத கடன் பிரச்சனை, தீராத நோய்கள், மனவேதனைகள் அனைத்தும் தீர்க்கப்பட்டு வருகிறது. அம்மா அவர்களுக்கு வழங்கும் குரு காணிக்கையானது நாகம்மாள் ஆசிரமத்திற்கும் ஸ்ரீ நாகம்மாள் பீடத்தில் அன்னதானத்திற்கும் பூஜைக்கும் உங்களது பெயரில் வழங்கப்படும். இந்த கலியுகத்தில் தெய்வ அவதாரம், சித்த அவதாரமான அம்மா ஸ்ரீ நாகசந்திராமா நம்மை வழிநடத்த குருவாக கிடைத்திருக்கிறார்கள் என்பதில் நாம் எல்லோரும் பெருமை கொள்வோம். இப்படியாக அன்னை நாகம்மாளின் அருள் பெற்று மக்களுக்கு உயர்வாக காட்சியளித்தார் அம்மா நாகசந்திராமாள். ஓம் சக்தி நாகசக்தி.